ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெத்த தாப்புன்னு தெரியாதா, பெத்த தாய்க்கு தெரியுமா? அவளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரப்போதுன்னா தகப்பனு தெரியாதா, பெத்த தாய்க்கு தெரியுமா? அந்த வலது கண்டு துடிக்கும், வயிறு இறையும். இன்னைக்கு இந்த பழைய காலத்து பொம்பளை நம்ம ஆளு பொம்பளைய சொல்லுவா, எப்படி என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு வாரமா சும்மா ஒரு வாரமா வலது கண்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு, வயிறு வேற இறையுது. ஆமா, நடக்க அறிவுரை காட்டுறோம். அதே மாதிரி பெத்த பிள்ளை அவன் கருணாடியா போறான், பொருள் அழகா போறான், குடும்பத்தை அழகா போறான்னா பெத்த தாய்க்கு 2 வருஷம் முன்னாடியே தெரிஞ்சிடும். எப்படி பாட்டிக்காரியா தான் இருப்பா, இருக்கலாம். 100 ரூபாய் கொடுத்த என்ன தெரியா தாயா தான் இருப்பா. ஆனா பெத்தவுடைய கஷ்டம் பெத்தாய்க்கு 2 முன்னாடியே தெரிஞ்சிடும். எப்படி கூப்பிட்டு சொல்லுவா, எப்படி ஏழகவா தாயம் காணாது, போக்கு சரியில்லை, சரி குடும்பம் அம்பா போயிரும், அவனோட சேராத குடியாரப்ப உன்னையும் கெடுத்துருவான். அந்த பைத்தியார் தாய் சொல்லுவா. ஆமா சார், நம்ம ஆளுக்குள்ளே சொன்னா கேட்குங்களா? அடங்க மாட்டான். அவன் கூட சேரா இவங்கிட்ட எந்த பையன் உன்னை தூக்கி போட வருவோம், ஒத்தியில மண்ணு கட்டிக்கிட்டு என்ன நான் சித்திர விட்டாம ஆளு நல்லா இந்த கதையை கேட்கணும். எப்படி சார், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, பெத்ததாய் பெத்ததாப்பன்னு சொல்ல கேட்கலையோ அன்னைக்கே இப்படி இருக்கு அழிகாலம் தான். தாய் சொல்ல கேட்காத வவ்வாதான் தூங்கும். எந்த ஒரு தாய் தாப்பனும் சரி தன் பிள்ளை கெட்டு போய் சம்மதிப்பாங்களா? அது கிடையாது. அந்த தாய் தாப்படு சாப்பாடு கொடுத்தோமோ கொடுக்கலையோ சரி, அந்த தாய் தாப்பட காசு இருக்கும். எப்படி என் பிள்ளை காட்டப்புறம் வாங்கிருக்கும், இந்த வீட்டப்புறம் கெட்டிருக்கு. சாமியார் எனக்கு நல்ல 1 கிலோல பெரிய சங்கிலியை ஒண்ணு வாங்கி கழுத்துல போட, தாயோட சங்கிலியே தானே இருக்கான். அந்த இட்டார் தண்டிக்கு போட்டேன்னா கண்ணை உறுத்துதுல சாமி, அந்த டாலரை மட்டும் கலட்டி கொடுத்துட்டு ஜென்மத்துக்கும் அதை பத்தி பேச மாட்டேன். சரியா, இன்னைக்கு இந்த காளியம்மன் கோயில சத்தியம் கூட பண்ணிடுறேன், பேச மாட்டேன். அடிச்சுக்கிட்டு இருக்க 2 பேரும் நாங்க போயிட்டு வரோம்.